செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆமா, செகண்ட் ஹாஃப் நல்லா போயிருக்கு. ஆமா ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. படம் பார்த்தீங்க, படத்தை பத்தி சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு சார். செகண்ட் ஹாஃப் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. லவ்லாம் வந்து எக்ஸ்ட்ரானல் சார். அதாவது படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஜாதி வெறியர் இருக்கிற வரைக்கும் உண்மையான காதல் எப்பவுமே தோத்துன்னு இருக்கும். அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும் வந்தால் காதல் என்றைக்குமே அழியாது. இந்த ஜாதி இதெல்லாம் எதிர்க்க கண்டம் தொண்டுமா பப்ளிக்கே வெட்டி போடணும். நேச்சுரல் எவன் ஜாதின்றானோ அந்த நாடும் உருப்படாது, அந்த இருக்கிற இடமும் உருப்படாது. இது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஜாதியே இல்லைன்னா நம்ம நாடு நல்லா இருக்கும். வணக்கம். வணக்கம். படம் பார்த்தீங்க, படம் எப்படி இருக்கு? நல்ல ஒரு மெசேஜ். ஸோ இந்த யங் ஜென்ரேஷனுக்கு ஏஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, பட் எல்லா ஜென்ரேஷனும் இதை பார்க்கலாம். ஸோ இதில் ஏன்னு சொல்கிற அளவுக்குலாம் எந்த ஒரு சாப்டருமே இல்லை. ஒரு டெபியூட் ஆக்டர்ஸ் வச்சு ஒரு டெபியூட் டைரக்டர் ஒரு தேட்டர் ரிலீஸ் கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு தரமான படம் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ இதில் டார்க் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல மெசேஜை டைரக்டர் நல்ல விதமாகவே சொல்லியிருக்காரு. லவ் சீன்ஸ் ரொம்ப இன்டிமேட்டாக இல்லாமல் ரொம்ப வேகாவே இல்லாமல் நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தரமான ஒரு ஃபைட்டு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக் பார்த்தீங்கன்னா இதில் மியூசிக்கும் நல்ல விதமாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்கோர். இது டெபியூட் மியூசிஷியன் மாதிரியே தெரியல. ஸோ ஓவரால் டெபியூட் ஃபிலிம்னு இல்லாமல் இது ஒரு நல்ல ஒரு தரமான படம் சொல்லலாம். ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ சமுதாய தேவையான ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கோ ஒரு எல்லா சில்ட்ரன்ஸும் பார்க்க வேண்டிய, அடுத்த ஜென்ரேஷன் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். ஸோ இந்த மெசேஜை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நெஞ்சு பொறுக்குதுலேயே உங்களுக்கு ஒரு தரமான படமாக இருக்கும். நெஞ்சு பொறுக்குதுலேயே படம் பார்த்தீங்க, படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் அந்த சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது அந்த ஜாதி சம்மந்தப்பட்ட அந்த ரிலேட்டடாக அந்த எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு. அந்த சீட்லேருந்து எழுந்துச்சி போகும்போது அந்த ஃபீல், இந்த வந்து தப்புனே உணராமல் இந்த ஜாதி ஆணவத்தில் கொலை செய்கிறது, இதை வந்து தப்புனே உணராமல் அவங்க திரும்ப திரும்ப அதை செஞ்சிட்டு இருக்கிறத வந்து எப்படி அது சமூகம் பார்க்குதுன்றத வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது அந்த வயசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ சார்.